ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மணத்தக்காளி கீரையை வச்சு இன்னைக்கு ஒரு சிம்பிளாக ஒரு குழம்பு மாதிரி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படின்னு ஹெல்த்தியான ரெசிபி வந்து செய்யலாம் சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் ரீஃபைன் ஆயில் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி 2 வந்து கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக வந்து நறுக்கிட்டு அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வந்து இந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகி வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை நம்ம இது கூட வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த கீரையை நல்லா வந்து இந்த ஆயிலோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கீரை வந்து இந்த ஆயிலில் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி இந்த கீரையை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸோ சேர்த்து இந்த கீரை அடிபிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வந்து 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை கழுவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க தண்ணியை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. 2வது தண்ணியை தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பை இந்த மாதிரி குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எந்த ஒரு கட்டிகளுமே இருக்காதபடி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணுங்கள். ஸோ சேர்த்து இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா வந்து வேகணும். ஸோ இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவு பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் வந்து தண்ணி சேர்க்காத கெட்டியான தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை மண்டி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.